Hello, my dear aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போறப்போ The Thought Fox by Ted Hughes. இது UPGDRB எக்ஸாம்ல யூனிட் 4ல கொடுத்திருக்க ஒன் ஆஃப் த poem. Let me go with the author introduction. Ted Hughes was born on 17 August 1930, Maytham Royd, United Kingdom, and he was died on 28 October 1998 when he was 68 years in London. And அவரோட ஸ்பௌஸ் பார்த்தீங்கன்னா கேரல் ஆர்ச்சர்ட் அண்ட் தென் சில்வியா பிளாத். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேரல் ஆர்ச்சர்ட் அண்ட் தென் சில்வியா பிளாத் வந்து லேட்டரா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஷி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபெலோ போயட் ஆக்சுவலி. சில்வியா பிளாத் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆத்தர் தான் இல்லையா? அவங்களோட ஒர்க்ஸ் பார்த்தோம்னா த பெல் ஜார், லேடி ரசாரஸ், ஏரியல், கலோசஸ் அண்ட் அதர் போயம்ஸ். இவங்களோட ஃபேமஸ் போயம் பார்த்தீங்கன்னா லேடி லசாரஸ்ல இவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணது அதை பத்திலாம் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி லேட்டரா வந்து அவங்களோட இதுல பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணி தான் வந்து இறந்துருவாங்க. டெட் ஹியூஸ்க்கும் சில்வியா பிளாத்க்கும் 2 சில்ட்ரன் இருப்பாங்க. அண்ட் தென் இருந்தாங்க. அண்ட் தென் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டியன் சில்ட்ரன்ஸ் ஃபிக்ஷன் பிரைஸ் இன் 1985ல வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் பொயட்ரிக்கு வந்து கிடைச்சது. அண்ட் தென் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏ அண்ட் பொயட்ரி ஆக்சுவலி காம்பினேஷன் ஆஃப் எஸ்ஏ அண்ட் பொயட்ரி. அண்ட் கோஸ்டா புக் ஆஃப் த இயர் இன் 1998ல பர்த்டே லெட்டர்ஸ் அப்படின்ற போயம்க்கும் அண்ட் தென் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்க்கும் அண்ட் தென் 1997ல டேல்ஸ் ஃப்ரம் ஓவர் அப்படின்ற போயம்க்கும் வந்து அந்த கோஸ்டா புக் ஆஃப் த இயர் வந்து கிடைக்குது. அண்ட் தென் ககன்ஹெய்ம் ஃபெலோஷிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் ஆர்ட். இட்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெலோஷிப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கின யூஎஸ் அண்ட் கனடால இருக்க போயட்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த ஃபெலோஷிப் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம்னா கலெக்டட் போயம்ஸ் ஆஃப் டெட் ஹியூஸ், டேல்ஸ் ஃப்ரம் ஓவர், த ஹாக் இன் த ரெயின், ஷேக்ஸ்பியர் அண்ட் த காடஸ் ஆஃப் கம்ப்ளீட் பீயிங். இது வந்து ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசமா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஒர்க் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த லூப்பர்கால் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட் செல்லிங் வால்யூமா இருந்திருக்கு. அண்ட் க்ரோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் செல்லிங் தான். பட் வந்து இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே வந்துட்டு டெட் ஹியூஸோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் செலக்டட் போயம்ஸ் 1957 டு 1981 அந்த கலெக்ஷனும் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா த அயன் மேன் அப்படின்ற ஒரு நாவலும் வந்து எழுதியிருக்காரு. இட்ஸ் ஃபார் சில்ட்ரன். இந்த அயன்மேன் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சில்ட்ரனை வந்து கம்ஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த ஒரு நாவல் தான். இதை தழுவி த அயன் இந்த ஆக்சுவலா வந்து மூவியை எடுக்கும்போது த அயன் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து எடுக்கிறாங்க, மூவியை பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த author introduction and the famous works of Ted Hughes. Let me go with the poem The Thought Fox. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் த போம் அப்படின்னு பார்த்தோம்னா த தாட் ஃபாக்ஸ் இதே ஒரு மெட்டஃபரா வந்து கொடுத்துருக்காங்க. த தாட் ஃபாக்ஸ் இதில் வந்து லேட்டரா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட்டிங் ஆஃப் த போயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்தர் வந்துட்டு ரைட்டர் வந்துட்டு எங்க உட்காந்துருக்காருன்னா அவரோட வீட்டுல வந்து உட்காந்துருக்காரு. அங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு. இவர் விண்டோ வழியா வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட வந்து பாக்குறாரு, ஸ்கை அதெல்லாம் வந்து பாக்குறாரு. இவர் வந்து போயம் எழுதலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ எப்படிலாம் வந்துட்டு அந்த போயம் வருது, அவர் லாஸ்ட் எப்படி அந்த போயம் வந்து எழுதி முடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த போயம்ல பார்க்க போறோம். I imagine this midnight moment's forest, something else is alive. I imagine அப்படிங்கும்போது இட்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. I imagine this midnight moment's forest, something else is alive.
இந்த மிட் நைட்ல நான் இமேஜ் பண்றேன்னு இமேஜ்னா இமேஜின் பண்றாரு. இந்த மிட் நைட்ல மொமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் அது வந்து எப்படி பக்கத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா? சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ். ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அலைவா அதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்புறாரு. இங்க வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அவரோட மைண்ட வந்து நம்ம ஒரு மெட்டஃபரிக்கலா வந்து இங்க சொல்றாங்க. அவரோட அவர் போயம் எழுதணும்னு வந்து உட்கார்ந்திருக்காரு இல்லையா? எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, நம்ம எத வச்சு எழுதலாம் அப்டின்ற ஒரு ஒரு பிளாங்க்கான இது இருக்கும். நம்ம எத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்? எதுவுமே வரமாட்டேங்குதே அப்டின்ற ஒரு தாட்ல இருக்கும் இல்லையா? எப்டி ஸ்டார்ட் பண்றது? என்ன டாபிக்ல எழுதலாம்? அப்டின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு தோணும். ஸோ லைக் தட் ஏதோ ஒண்ணு இருக்கு இந்த இந்த மிட் நைட்னா ரொம்ப டார்க்கா இருக்கு. எந்த ஒரு விஷயமும் அவருக்கு வந்து தோணல. ஆ அந்த ஃபாரஸ்ட் வந்து எப்டி டார்க்கா இருக்கோ, அவரோட பிரெயினும் வந்து எப்டி இருக்கு? ரொம்ப டார்க்கா இருக்கு ஆக்சுவலா. சம்திங் எல்ஸ் இஸ் ஆனா வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு மொத்தத்துல அப்டின்றாரு. "பிசைட் த கிளாக்ஸ் லோன்லினஸ் அண்ட் திஸ் பிளாங்க் பேஜ் வேர் மை ஃபிங்கர்ஸ் மூவ். பிசைட் த கிளாக்ஸ் லோன்லினஸ்" எப்டி வந்து அந்த கிளாக்ஸ் லோன்லினஸ் மட்டும் கிடையாது. எப்டி அங்க வந்து ஒரு கிளாக் இருக்கு. அது வந்து டிக் டிக்ன்னு ஓடிட்டு இருக்கு. பட் அதோட லோன்லினஸ் மட்டும் கிடையாது. அது மட்டும் இந்த கிளாக் மட்டுமே என் கூட கிடையாது. ஆனா சம்திங் எல்ஸும் வந்து என் கூட வந்து இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த பிளாங்க் பேஜ் வேர் மை ஃபிங்கர்ஸ் மூவ். ஆனா இவரு வந்து என்ன பண்றாரு, அந்த 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 பிளாங்க் பேஜ் தான் இருக்கே தவிர, அவரால வந்து எழுத முடியல. இந்த பிளாங்க் பேஜ்ல. அண்ட் தென் through the window, I see no star, something more near, though deeper within darkness is entering the loneliness. Through the window, I see no star. ஸோ இந்த விண்டோ மூலியமா என்ன பார்க்குறாரு? விண்டோ மூலியமா பார்க்குறாரு. He can't find any stars. எப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள நம்ம நின்னுட்டு மேல பார்த்தோமோ, நைட் டைம்ல பார்த்தோம்னா, அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க மரங்களோட ஹைட் தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாது? ரொம்ப அடர்ந்த ஃபாரஸ்ட்டா இருந்தா என்ன பண்ண முடியாது? நம்ம எந்த ஒரு லைட்டும் உள்ள டே டைம்ல கூட அந்த லைட் வந்து உள்ள வராது. ஸோ இது வந்து நைட் டைம். ஸோ கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ண முடியாது? அத பார்க்க முடியாது. ஸோ இந்த விண்டோ வழியா அதே மாரி தான். இந்த அந்த அவரோட பிரெயின்ல எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கூட தெரியல. ஸ்பார்க்னா இங்க ஒரு போயம்க்கான சின்ன ஒரு டாபிக் கூட வந்து கிடைக்காம அவர் வந்து இருக்காரு. சம்திங் மோர் நியர் ஆனா பக்கத்துல ஏதோ இருக்கு. தோ டீப்பர் வித்தின் டார்க்னஸ் இப்ப வந்து இந்த தோ டீப்பர் வித்தின் டார்க்னஸ் இஸ் என்டரிங் த லோன்லினஸ். தோ டீப்பர் வித்தின் டார்க்னஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து தான் சொல்றாரு இல்லையா? அந்த ஃபாரஸ்ட்ல வந்து எப்படி ரொம்ப டார்க்கா இருக்கு. ஆனா அந்த டார்க்னஸ்குள்ள அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த இஸ் என்டரிங் த லோன்லினஸ் அந்த தனிமையான ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு என்டர் ஆகிட்டு இருக்கு. Loneliness, cold delicately as the dark snow, a fox's nose touches twig leaf. So cold delicately as the dark snow. அந்த அந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப கோல்டாவும், டெலிகேட் ரொம்ப வந்து மெதுவா, as the dark snow. அந்த டார்க் ஸ்னோ அப்படிங்கும்போது, இங்க டார்க் ஸ்னோங்கிறது எத சிமிலரா பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒயிட் பேஜ வந்து மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். அண்ட் தென் அவர் வச்சிருக்காருல்ல அந்த ஒயிட் பேஜ். ஓகே. ரைட் பண்றதுக்காக வச்சிருக்க அந்த ஒயிட் பேஜ் வந்து ரெஃபர் பண்ற மாரி இருக்கு. அண்ட் தென் அந்த 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 ஸ்னோ படிஞ்ச அந்த இருட்டான ஏரியால ஒரு ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுது? மோப்பம் முடிச்சுட்டு வருது. டச்சஸ் ட்விக் லீவ் அந்த மரம் அங்க இருக்க இதெல்லாம் வந்து தாண்டி அந்த இலைகள் எல்லாம் வந்து மோப்பம் புடிச்சுக்கிட்டு வருது. "Two eyes serve a movement that now and and again now and now and now." So two eyes serve a movement that now and again now and now. இது பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஐஸ் அந்த ஃபாக்ஸோட ஐஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட்ல அதாவது தேடிக்கிட்டே வரும் இல்லையா? தட் நவ் அது வந்து மூவ் பண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஏதோ ஒரு ஐடியா வந்து அவர மைண்ட்ல வந்து தோணுது. இங்க வந்து அந்த ஐடியாவ தான் வந்து வந்து இது பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸா ஓகே. அந்த ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு அந்த ஃபாக்ஸ் வந்து வருது. அண்ட் தேடுதல் இருக்கு இல்லையா? எந்த வார்த்தைகள போடலாம்? எப்படி வந்து நம்ம எந்த வேர்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணலாம்? அண்ட் தென் அம் இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு கடவுள பத்தியும் இல்லாம
ஒரு வேற எந்த விஷயங்களும் இல்ல. எப்படின்னா, அ காமனா அந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய, அவர சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்த தான் வந்து அவரு எழுதப் போறாரு. அப்படிங்கிறது தான். அண்ட் அதே மாரி தான் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஐஸ் வந்து தேடுது. இந்த ஃபாக்ஸோட ஐஸ் தேடுற மாரி, இவரோட மைண்டும் வந்து அவரு என்ன எழுதலாம்? என்ன வார்த்தைகள போடலாம்? அப்படின்ற மாரி அந்த சர்ச்சிங்ல வந்து இருக்கு. And sets neat prints into the snow between trees and verily a lame. ஸோ செட்ஸ் நீட் பிரிண்ட்ஸ் இன்டு த ஸ்னோ. அந்த ஸ்னோல நடந்து வரும்போது வந்து எப்படி என்ன ஆகும்? நீட்டான பிரிண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபூட்டோட அந்த ஃபாக்ஸோட பிரிண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து செட் ஆகும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. பிட்வீன் ட்ரீஸ் அந்த ட்ரீஸ்க்கு இடையெல்லாம் வந்து பூந்து வருது. அண்ட் வெரிலி எ லேம் ஷேடோ லாக்ஸ் பை ஸ்டம்ப் அண்ட் இன் ஹாலோ ஆஃப் அ பாடி that is bold to come. So shadow lags, sorry, between trees and verily a lane. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப கேர்ஃபுல்லா வேரிலி மீன்ஸ் கேர்ஃபுல்லா வந்து வராங்க. அ வர வ அந்த பூந்து வந்துட்டுருக்கு. லேம்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும் இல்லையா? நைட் டைம்ல ஒரு இதுக்குள்ள நடந்து வரும்போது கண்டிப்பா வந்து ஸ்ட்ரகுள் ஆகும். அண்ட் தென் ஷேடோ லாக்ஸ் பை ஸ்டம்ப் அரவுண்ட் த சாரி ஸ்டம்ப் அண்ட் இன் ஹாலோ ஆஃப் அ பாடி தட் இஸ் போல்ட் டு கம். ஸோ ஷேடோ லேக்ஸ். ஸோ அப்படியே லேக் ஆகுது. அப்படியே ஸ்தம்பிச்சு போறாரு. எப்படி அந்த ஃபாக்ஸ் வந்து ஸ்தம்பிச்சு எப்படியோ தடுமாறி அந்த இடத்துல இருந்து வருதோ, அதே மாதிரி தான் இவருக்கு அந்த எழுதுறங்கிற அந்த ஐடியாவும் வந்து தடுமாறி வந்து வருது. ஆஃப் அ பாடி தட் இஸ் போல்ட் டு கம். இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு? நல்லா வந்து ஒரு கன்டென்ட் ஃபார்ம் ஆகி வந்து வெளிய வந்துருச்சு. அக்ராஸ் கிளியரிங் அண்ட் ஐ. ஸோ இப்ப வந்து என்ன பாக்குறாங்க? அக்ராஸ் கிளியரிங்ஸ் அண்ட் ஐ. இப்ப வந்து அந்த கண் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது வந்துட்டுருக்கு. அந்த ஃபாக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கிளியரா பதிச்சு வந்துட்டுருக்கு. அட் லாஸ்ட் வந்து தடுமாறி வெளிய வந்து அதோட உருவத்த வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியும் அங்க? அந்த அக்ராஸ் கிளியரிங்ஸ் அந்த எல்லாத்தையும் தாண்டி கிளியர் பண்ணி வந்த உடனேயும் அண்ட் ஐ. எ வைடனிங், டீப்பனிங் கிரீன்னஸ். ஸோ யூசுவலாவே அனிமல்ஸோட ஐஸ் வந்து நைட் டைம்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? கிரீனஸா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஐஸ் வந்து ரொம்ப வைடன் ஆவும். அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கிரீன்னஸா வந்து இருக்கு. பிரில்லியன்ட்லி, கான்சன்ட்ரேட்டட்லி கம்மிங் அபவுட் இட்ஸ் ஓன் பிசினஸ். ஸோ பிரில்லியன்ட்லி, கான்சன்ட்ரேட்டட்லின்னு ரொம்ப பிரில்லியன்ட்டான அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வந்த அந்த விஷயம் வந்து கம்மிங் அபவுட் இட்ஸ் ஓன் பிசினஸ். எதுக்காக அங்க வந்ததோ அத சக்சஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ணிருச்சு? அந்த இடத்துக்கு வந்து வந்து சேர்ந்துருச்சு. எது? ஃபாக்ஸ் மட்டும் கிடையாது. அந்த ஃபாக்ஸ்ன்னு நம்ம உருவகப்படுத்தின அந்த ஐடியாவும் என்ன பண்ணிருச்சு? கம்ப்ளீட்டா வந்து வந்துருச்சு. Till with a sudden sharp hard stink of fox, it enters the dark hole of the head. So till within a sudden sharp hard stink of fox. ஸோ இந்த இடத்துல வந்து என்ஜாப்மென்ட் அப்படின்ற ஒரு இத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ஜாப்மென்ட்னா நான் ஆல்ரெடி நெறைய போயம்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆ முதல் இருக்கக்கூடிய லைனோட கன்டினியூஷன் வந்து 2ண்ட் லைன் படிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு மீனிங் தெரிய வரும் இல்லையா? அது கன்டினியூஷன் இருக்கும். அதே மாரி தான் இந்த ஸ் அ அ லாஸ்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸாக்கு பிஃபோர் ஸ்டான்ஸாவும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 5த் அண்ட் 6த் ஸ்டான்ஸா வந்து 2மே சேர்த்து தான் நம்ம வந்து இது மீனிங் வந்து குடுக்கும். ஏன்னா கம்மிங் அபவுட் இட்ஸ் ஓன் பிசினஸ் டில் அது வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த டில் அப்படின்றது அந்த ஓன் பிசினஸோட கன்டின்யூ ஆகும். வித் சடன் ஷார்ப் ஹார்ட் ஸ்டிங்க் ஆஃப் ஃபாக்ஸ். ஸோ அது வந்து சடனா வந்து வருது. அந்த ஸ்டிங்க் ஆஃப் ஃபாக்ஸ் மோப்பம் முடிச்சு என்ன பண்ணுது? ஆ வந்து ஷார்ப்பா அதோட என்னென்ன எதுக்கு வந்ததோ அது கம்ப்ளீட்டா வந்து அந்த டார்க்லேருந்து வெளிய வந்துருச்சு. அது டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட் அப்டின்னா, அந்த அவரு மைண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து வெளிய வந்துருச்சு. "த விண்டோ இஸ் ஸ்டார்லெஸ் ஸ்டில் த கிளாக் டிக்ஸ்." ஸோ இந்த விண்டோ வழியா பார்க்கும்போது, ஸ்டில் வந்து எப்படி இருக்கு? எந்த ஒரு ஸ்டார்ஸும் கிடையாது. அந்த கிளாக் அதே மாரி அந்த கிளாக்கும் வந்து டிக்ஸ் ஆகிட்டே தான் இருக்கு. டிக் டிக்ன்னு ஓடிட்டே தான் இருக்கு. அந்த பேஜ் இஸ் பிரிண்டட். ஸோ கம்ப்ளீட்டா அந்த ஃபாக்ஸ் வந்து வெளி வந்துருச்சு இல்லையா? ஸோ அவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு? கம் அ அத வந்து என்னென்ன வார்த்தைகள் போடணும், பண்ணணும், என்ன மீனிங்ஸ் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சு, அந்த பேஜையும் வந்து முடிச்சிடுறாரு. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் த போயம்.
Ted Hughes. Sorry, this is what the poem, The Thought Fox by Ted Hughes. இதோட themes அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the act of writing and எப்படி வந்து ரைட்டிங் வந்து இது பண்றாரு அப்படின்றது, அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்து இன்ஸ்பிரேஷன் அவருக்கு கிடைக்குது அப்படின்றது, அண்ட் தென் நேச்சரும் வந்து இதுக்கு ஒரு தனி ஒரு இது கொடுத்துருக்கு இல்லையா, இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கு. தட் இஸ் வாட் த தீம் ஆஃப் த போம், த தாட் ஃபாக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.